நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, நாட்டு மாடு பாதுகாக்கிறாங்க இல்லையா? அவங்கள பத்தியும், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் பத்தியும் தொடர்ந்து அவங்கள நேர்ல சந்திச்சு, அவங்கள அனுபவங்கள வந்து நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து பதிவு போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சிறப்புமிக்க ஒரு விழா வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம். உடையார்பாளையம்னாவே பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஊருங்க. இந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா, ஜமீன்தார் அரண்மனை இருக்கு, பெரிய கோயில் இருக்கு. அதுல மேலும் பெருமை சேர்க்கும் வகையில பார்த்தீங்கன்னா வந்து ஜல்லிக்கட்டும் ஒரு சிறப்புங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ உடையார்பாளையத்துல இருந்து அலங்காநல்லூர் சென்று களங்கண்டு அங்க ஜெயிச்சு வந்த காலை தாங்க நம்ம கருப்பங்காலங்க. அந்த கருப்பங்காலையோட கட்டுத்தரைக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். வாங்க இன்னைக்கு அவங்கள சந்திச்சு, அவங்களுடைய அனுபவங்கள வந்து நம்ம சேனல் மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். வாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்ண்ணா. நான் உங்க கட்டுத்தரையில என்ன அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிண்ணா. வணக்கண்ணா. வணக்கம்ண்ணா. அண்ணா உங்களை பத்தி ஒரு அறிமுகம் வந்து நம்ம சேனல் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. சரிண்ணா. நான் அரியலூர் மாவட்டம்ண்ணா. உடையார்பாளையம் பேரூராட்சிண்ணே நம்ம ஊரு. உங்க பேரூராட்சியிலே இருக்குண்ணா. சரிண்ணா. அப்பா பேரு தமிழரசன்ண்ணே. அண்ணா இருக்காங்கண்ணே. அண்ணன் பேரு சக்திவேல்ண்ணே. சக்திவேல்னு சொன்னா தெரியும். நம்ம குடும்பத்துக்கு நம்ம பெரியப்பா பேர் சொன்னா தெரியும்ண்ணே. பெரியப்பா கொஞ்சம் வெளியில பழக்கம் உள்ளவங்க. அவங்க பேர் என்ன? விஓ இருந்தாங்கன்னா பேரு காமராஜ் விஓன்னு சொன்னா தெரியும்ண்ணே. சரிங்க. நம்ம குடும்பத்துக்கு ஒரு டைட்டில் மாதிரி அவங்க பேரை சொன்னா தெரியும்ண்ணே. தெரியும். நம்ம ஊரும் நல்லா பெருமை வாய்ந்த ஊருண்ணே. வரலாற்று சிறப்பு மிக்க ஊரு உடையார்பாளையம். பெரிய சமஸ்தானம். நான் 64 கிராமங்களை கட்டி ஆண்ட ஊரு. அரண்மனைகள்லாம் இப்பயும் இருக்கு. ஒரு அதோட சுவடுகள்லாம் இருக்கு. பெரிய கோயில் இருக்கு. இருக்கு. சிவன் கோயில், பெரிய கோயில் இருக்கு. நம்ம ஊரை பத்தி நல்லா பெருமை வாய்ந்த ஊரு. சரிங்க. அந்த ஊர்ல நம்ம இருக்கோம். நமக்கு பெருமையா இருக்கு. நம்ம ஜல்லிக்கட்டு மாடு வச்சு வளர்த்துட்டு இருக்கோம்ங்க. ஒரு 5-6 வருடங்களா வச்சு வளர்த்துட்டு இருக்கோம். என் பேரு குமரவேல்ண்ணே. சரி, நீங்க என்ன பண்றீங்க? நான் பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன். இப்ப ஈஸ்ட் ஆப்பிரிக்கால ஒர்க் பண்றேன். டான்சானியான்னு ஒரு நாட்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்திருக்கிறது நான் 1 மந்த் லீவுக்காக வந்திருக்கேன். சரிங்க. வெக்கேஷனுக்காக வந்திருக்கேன். நாட்டு மாடு, ஆடு, மேக்சிமம் நாட்டு மாடு தான் வச்சிருப்போம். எருமை மாடு வச்சிருக்கோம். சும்மா ஒரு பாலுக்காக இல்ல, ஒரு இந்த மாடுகளை வச்சிருக்கிறது நமக்கு ஒரு ஹாபிட். வயல்லாம் இருக்கு. அதுல நமக்கு அதுக்கான உள்ள தீவனங்கள் எல்லாம் வந்துடும். தீவனம் எல்லாம் கிடைக்கும். அதை வச்சு வளர்த்து வந்துட்டு இருக்கோம். அப்பா வளர்த்துட்டு இருக்காங்க. நம்ம போயிடுவோம். நம்ம ஒரு 1 மந்த் தான் இருப்போம், போயிடுவோம். அப்பா வளர்த்துட்டு இருக்காங்க. அதுவும் ஜல்லிக்கட்டு மேலேயும் நமக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. நம்ம மாடு வளர்க்குறோம், ஜல்லிக்கட்டு காலையும் ஒண்ணு வளர்த்து பார்ப்போம், கண்ணுக்குட்டி ஒண்ணு வாங்குவோம்ட்டு இங்க அருள்மொழின்னு சொல்லிட்டு அங்க கிடமாட்டுல நம்ம மாடு வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு கண்ணு தான், ஒரு 2 பல்ல வாங்கிட்டு வந்து வளர்த்தோம். 2017ல ஜல்லிக்கட்டு நடந்துச்சு. பளிங்காநத்தம் சொல்லிட்டு கள்ளக்குடி, அது பக்கத்துல பளிங்காநத்தம் சொல்லிட்டு அந்த ஊர்ல மாடை அவுத்தோம்னா ஓப்பன் வேடிக்கை. அதுல அந்த மாடை அவுத்தோம். அப்படியே அந்த மாடை வரிசையா அங்க உள்ள கிராமங்கள் எல்லாம் அவுத்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல மாடை வாங்குவோம் அப்படின்ட்டு அந்த மாடை கொடுத்துட்டு, சரிங்க, அப்புறம் இங்க நம்ம சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில போயிட்டு நம்ம நண்பர்கள் மூலியமா அங்க ஒரு மாடு வாங்கிட்டு வந்தோம். இந்த மாடை வாங்கிட்டு வந்தோம், கருப்பன்னு சொல்லிட்டு. இந்த காலையில கருப்புங்களா? இது மஞ்சு விரட்டுல நல்லா விளையாண்டுட்டு இருந்த மாடு. காரைக்குடியில வாங்கிட்டு வந்தோம். காரைக்குடியில நண்பர்கிட்ட வாங்கிட்டு வந்தோம். சரிங்க. இங்க இப்ப வச்சு வளர்த்துட்டு வரோம். 2017ல நவம்பர்ல வாங்கிட்டு வந்தோம். அதுல இருந்து 2018, 19, 20 நல்லா ஷெட்யூல் எல்லா ஊர்லயும் கொண்டு போய் அடைப்போம். எங்க ஜல்லிக்கட்டு வந்தாலும் நம்ம நண்பர்கள் டோக்கன் வாங்கி கொடுத்துருவாங்க. எல்லா ஊர்லயும் கொண்டு போயிட்டு பசங்க எல்லாம் வருவாங்க நம்ம மாட்டுக்கு. சரிங்க. கொண்டு போயிட்டு ஒரு ஜாலியா போயிட்டு வருவோம். விட்டு எல்லா ஊர்லயும் நல்லா நமக்கு பேரை காப்பாத்தி கொடுத்துருக்கு இந்த காலைங்களா. இப்ப இந்த கால சிவகங்கையில வந்து வெளிநாட்டுல பாஞ்சதுங்களா, வாடியில பாஞ்சதுங்களா? அங்க அந்த பக்கம் காரைக்குடி, சிவகங்கை எல்லாம் மஞ்சு விரட்டுன்னு சொல்லுவாங்க. வெளியில ஒரு கிரவுண்ட்ல அவுத்து விடுவாங்க. சரி. அது வெளிவரட்டு மஞ்சு வரட்டுன்னு சொல்லுவாங்க. அதுலதான் நல்லா விளையாண்ட மாடு, நல்லா விளையாண்ட மாடு, சின்ன வயசுல நல்லா விளையாண்ட மாடு. சரிங்க. சிவகங்கையில அதுக்கு முன்னாடி சிவகங்கைன்ட்டு அங்க சிவகங்கையில இருந்துச்சு. அவங்க வாங்கிட்டு வந்து காரைக்குடியில வச்சிருந்தாங்க. சரிங்க. நண்பர் அவங்கள்ட்ட இருந்து நாங்க வாங்கிட்டு வந்தோம். இதை வாங்கிட்டு வந்து முதல்ல எந்த வாடியில நீங்க அடைச்சிங்கண்ணா? நாங்க வாங்கிட்டு வந்து ஊரு புதுச்சாவடிண்ணா. புதுச்சாவடிங்களா? புதுச்சாவடி ஊரு. பொங்கல் அடுத்த நாள் கருநாள் அன்னைக்கு. அடுத்து ஒரு நாள் வெயிட்டிங் போட்டு அடுத்த நாள் மெக்கால்பட்டின்ட்டு கீழ மெக்கால்பட்டின்னு அங்க அவுத்தோன்னே. சரிங்கண்ணா. அங்க நம்ம மாட்டை கூட ஒரு நம்பர் கட்டினாரு. நல்லா கேட்டி வந்துச்சு. சரிங்க. 2வது ஊரே நல்ல பேரு. நல்ல பேருங்களா?
கட்டுனாங்க, ம். கேட்டி வந்துருச்சு மாடு. மாடு கழட்டிடுச்சு மாடு. கிளட்டிடுச்சு. ஆ. நல்ல பெரிய புடிகாரர் தான் கட்டினாரு. சரிங்க. நல்ல தேர்ச்சியான புடிகாரர் தான் கட்டினாரு. ம். கேட்டி மாடு நமக்கு நல்ல பேரை காப்பாத்துச்சு. ம். அடுத்து ஒரு நாள் விட்டு சிங்கராயபுரம். சிங்கராயபுரம். அதுல மாடு நமக்கு நல்ல பேராச்சு. சரிங்க. அப்படியே வரிசையா நம்ம அரியலூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம் எல்லா ஊரும் அவுத்திருக்கோம். அவுத்துருக்கீங்க. மேக்சிமம் எல்லா ஊரும் அவுத்திருக்கோம். கிளைக்கு எப்படிண்ணே கருப்பன் பேர் வச்சீங்க? ஒரு நம்ம சாமி குலதெய்வம் கருப்பு. சரிங்கண்ணே. கருப்பு சாமி நம்ம குலதெய்வம். சரிங்கண்ணே. சாமி நினைவாக கருப்பன்னு சொல்லி மாடு அவுத்துட்டு இருக்கோம். சரிண்ணே. அப்புறம் அந்த கால அலங்காநல்லூருக்கு போயிடுச்சிருக்கீங்க இல்லையா? நான் என்ன கேள்விப்பட்டேன். அலங்காநல்லூர் போயிட்டு இது வந்து விட்டு வயசு நம்ம அரியலூர் மாவட்டத்துக்கு வந்து இது பெருமை சேர்த்திருக்கு. ஆமாண்ணா. அதை பத்தி சொல்லுங்க. அலங்காநல்லூர் கொண்டு போயிருக்கீங்களா? அதை பத்தி. அதான் அப்படியே இங்க லோக்கல்ல தான் விட்டுட்டு இருந்தோம். திருச்சி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் எல்லாம் விட்டுட்டு இருந்தோம். சரிங்க. அப்புறம் நண்பர் மூலியமா டோக்கன் வாங்கினோம். சரிண்ணே. டோக்கன் வாங்கி கொடுத்தாங்க. அப்படியே அது 2019ல மாடை ஏத்திட்டு போனோம்னா பேரை காப்பாத்தி அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம்ட்டு நம்ம அலங்காநல்லூர் புகழ்பெற்ற அலங்காநல்லூர்லயே நம்ம உடையார்பாளையத்து பேரை காப்பாத்தி வந்துச்சு. உங்க பேரை வந்து காப்பாத்தி சைக்கிள் தங்க காசு எல்லாம் போட்டாங்கண்ணே. 2019 அடைச்சிங்களா? 2019 அடைச்சோண்ணே. சரி, இப்ப நீங்க அந்த அலங்காநல்லூர் போயிருக்கீங்க, மாட்டு அடைச்சிருக்கீங்க, மாட்டு வந்துச்சு. அதை கேட்கறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு சந்தோஷம். எல்லாத்துக்கும் வெளி உலகத்துக்கு அலங்காநல்லூர் தான் தெரியுது. சரிங்கண்ணா. அந்த ஊர்லயே கொண்டு போய் நம்ம மாடை அவுத்துட்டோம். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்துல இருந்து நம்ம போய் அலங்காநல்லூர் உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர்ல மாடை அவுத்துட்டு வந்தோம்னா ஜல்லிக்கட்டு மேல எப்படி ஆர்வம் வந்துச்சு? அதை பத்தி சொல்லுங்க. நம்ம இந்த மாடு நாட்டு மாடுலாம் வளர்த்துட்டு இருக்கோம். டிவில பாப்போம் ஜல்லிக்கட்டு. நம்ம ஏரியாவில இந்த சிங்கராயபுரம் சின்ன வயசுல போவோம். அங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு நடக்கும் நம்ம ஏரியாவில. அங்க போகும்போது அப்படியே ஒரு நம்மளும் ஒரு மாடு கண்ணுட்டி வாங்கி வளர்ப்போம். சரிண்ணே. அப்படின்னு வளர்த்தது தானே. அதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா காலத்துல வண்டி மாடு வாங்கிட்டு வந்தாங்களான்னு. சரிங்க. நம்ம இந்த கிராமத்துலதான் பக்கத்து கிராமத்துலதான் வாங்கிட்டு வந்தாங்களாம். அதுல ஏதோ ஒரு மாடு ஜல்லிக்கட்டு விடுவாங்களாம் அவங்க. சரிங்க. அதுல ஒரு மாடை அந்த வண்டி மாட்டுல ஒரு மாட்டை பிரிச்சு ஜல்லிக்கட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த மாடு போய் கலந்துக்கிச்சான். சரிங்க. கலந்துக்கிட்டு அப்ப துண்டு பிரைஸ் வாங்கிட்டு வந்ததுதான். அப்ப துண்டு பரிசு வாங்கிட்டு வந்ததுதான். சரிங்க. அப்பயும் விட்டுருக்காங்க. அப்புறம் நாங்க ஒரு 2015ல அங்க ஒரு கண்ணுட்டி வாங்கி அப்படியே வளர்த்து ஜல்லிக்கட்டுல இப்ப இது வரையும் நம்ம பேரை காப்பாத்தி பேரை காப்பாத்திட்டு இருக்கோம். கண்டிப்பா இதுல மாட்டல. சரி, இப்ப இவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இவங்களை பத்தி கொஞ்சம் சின்ன அறிமுகம் சொல்லுங்களேன். தம்பி நம்ம தம்பி சந்தோஷ் சாண்டி சந்தோஷ் சொன்னா தெரியும். சரிங்க. இது தம்பி முகேஷ், இளம் புயல் முகேஷ்னு சொன்னா தெரியும். சரிங்க. எல்லாம் நல்லா பேஸ்புக்ல எல்லாம் நல்லா ஆக்டிவா உள்ள பசங்க. சரிங்க. அது நம்ம அண்ணன், அவங்க அண்ணங்களா சக்திவேல்னு சொல்லிட்டு அண்ணன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஊர்ல இருக்காங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பசங்க போஸ், சாந்தகுமாருங்களா? சரிங்க. இது நம்ம தம்பிங்களா? பேரு தினேஷுங்களா? இன்னும் நிறைய நண்பர்கள் நிறைய இருக்காங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் வெளியில வேலையில இப்ப நாங்க இப்ப கொஞ்சம் நண்பர்கள் தான் இருக்கோம். இன்னும் நிறைய பசங்க எல்லாம் இருக்காங்க நம்ம ஊர்ல. சரிங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் வெளியில இருக்காங்க. இப்ப வந்தது இவங்கதான். சரி, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சந்தோஷ்ண்ணே. சந்தோஷங்களா? சரி, இந்த காளையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். காளையை பத்தியா? சொல்லுங்க. நாங்க எனக்கு மாடுன்னா ரொம்ப பிடிக்கும்ண்ணே. சரிங்க. அண்ணன் எனக்கு குமரவேல் அண்ணன், சக்திவேல் அண்ணன் இப்ப நேத்தி இல்ல, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால இருந்து ஜல்லிக்கட்டுல இருந்து அனுபவம் உங்களுக்கு. ஆமா, அண்ணன் அப்பையில இருந்து அண்ணனை தெரியும். சரிங்க. நாங்க அண்ணன் எங்க போனாலும் ஜல்லிக்கட்டு நாங்க மாடு ஏத்திட்டு போறது வர்றது. என் பேரை இன்னொன்னு சொல்லணும்னா கருப்பன் கூட வர்றதுனால சந்தோஷ்னு சொன்னா தெரியாது, சாண்டின்னு சொல்லி சொன்னா தெரியும் எல்லாருக்குமே. சரி. சாண்டி. கொஞ்ச நாள் இப்ப ரீசன்ட் ஒரு 2 years பேக் பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபி, சாண்டி போட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு என்னோட பேஜ் இருந்துச்சு. சரி. அப்போ நான் கருப்பனோட ப்ரொஃபைல் தான் வச்சு இந்த காலை கருப்பனோட ப்ரொஃபைல் தான் வச்சு எங்க பார்த்தாலும் போய் போட்டோ எடுக்கிறது. அது ஒரு ஹாபி மாதிரி ஃப்ரீயாவே போய் எல்லாருக்கும் போட்டோ எடுத்து அவங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அப்லோட் பண்ணிட்டு நீங்க போடுவீங்க. இப்படி அப்புறம் எங்க போனாலும் எந்த ஊர் ஜல்லிக்கட்டு போனாலும் சரி, அந்த ஊர்லயும் போயிட்டு நாங்க மாடை ஏத்திட்டு போலனாலும் அந்த ஊர்ல என்ன பார்த்தானா பெரிய கொம்பு கருப்பன் வந்திருக்கா, பெரிய கொம்பு அந்த பேர் தான் பெரிய கொம்பு. அந்த கொம்பு காலைக்கு அந்த தோரணை அந்த கொம்பு தான். ஆமா, பெரிய கொம்பு கருப்பன் வந்திருக்கா, வந்திருக்கனே மாடு வந்திருக்கனே. இப்ப இந்த நட்பு வட்டாரம் எப்படி பெருசாச்சுன்னா
மாடால இப்ப மாடாலன்னு சொல்ற கருப்பனால. ஓ, மாடு சொல்ல கருப்பனால வெளில வந்து ஃபுல்லா ம். எங்க போனாலும் கருப்பன் வந்திருக்கா, ஆனா மாடு வந்திருக்கானே, கருப்பன் வந்திருக்கானே, பெரிய கொம்பு, இப்படி பெரிய கொம்பு இந்த இதே ஷேப் காட்டியே நிறைய பேர் கேட்பாங்க. மாடு வந்திருக்குண்ணே, அவுக்க போறோண்ணே. நம்ம அவுக்க போறோம்னாலே எங்க இந்த பசங்க வருவாங்கன்னே தெரியாது. அவ்வளவு பசங்க குமிஞ்சிருவாங்க மாட்டுக்காகவே. ஆமா, மாட்டு கருப்பனுக்காக. வரைக்குமே கருப்பன் சந்தோஷ்னு சொல்லி சொன்னா தெரியாது, கருப்பன் சாண்டி அந்த பையன் அந்த மாட்டுல வருவா பையன் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு ஐடென்டிஃபைனா இந்த கருப்பன் காலை தான். ஆமா, இந்த காலை நிறைய வாடியில நீங்க வந்து கொண்டு போயிருப்பீங்க. இப்ப ஏதாவது ஒரு வாடியை கொண்டு போறப்ப ஒரு சுவாரஸ்யமா ஏதோ ஒரு வாடியில வந்து சிறப்பா வந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது வாடி சொல்ல முடியுமா? நாங்க போற ஊர் எல்லா ஊரும் சுவாரஸ்யம் தானே. எல்லாம் சுவாரஸ்யம். திருச்சி மாவட்டம் கள்ளக்குடியில சரி, நானும் அண்ணனும் தான் மாடை அவுக்குறோம். அந்த ஊர்ல மூணாவது மாடு நம்ம மாடு. உங்க மாடு கருப்பன் அவுக்குறோம். மாடு அவுத்து அன்னைக்கு என்னைக்கும் பண்ணாததான் அன்னைக்கு மாடு பண்ணுச்சு. நானும் அண்ணனும் நிக்கிறோம். உடையார்பாளையம் தமிழரசன் அவர்களின் கருப்பன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்க. வந்த உடனே டப்புன்னு மாடு யூட்டன் எடுத்து மேல இருக்கவங்கள பார்த்து வெறிச்சிட்டு நிக்குது. அப்படியே நிக்குது போல மாடு. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. நாங்க மாடை வெளில கொண்டு நாங்க 2 பேர் தான், அண்ணன் நானு, சக்திவேல் அண்ணன் வந்தாங்க. அண்ணன் உள்ள இருந்தாங்க, பிரைஸ் வாங்கிட்டு நானும் அண்ணனும் பிரைஸ் வாங்கி வந்துட்டோம். பின்னாடி பசங்க எல்லாம் இருக்காங்க. அன்னைக்கு யாரும் உள்ள விடல அந்த ஊர்ல. சரிங்க. பசங்க எல்லாரும் உள்ள வெளில போங்க, நிறைய பேர் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளில போக சொல்லிட்டாங்க. அதனால அண்ணன் நாங்கெல்லாம் பயங்கர சுவாரஸ்யமா இருந்தது. டப்புன்னு தலையை திருப்பி சுன்னு அப்படியே 2 பக்கமும் என்ன மாடு எங்களுக்கே ஒண்ணும் சொல்ல முடியல. என்னடா அப்படின்ற அளவுக்கு எல்லா வீரர்கள் எல்லாம் மேல ஏறிட்டாங்க. மாடே ஒரு தனி அட்டாச், ஒரு பயங்கர ஒரு இதா இருந்துச்சு. சிறப்பா அந்த ஊர்ல இருந்துச்சு எங்களுக்கு. அந்த ஊர்ல. ஆமா. சரி. அப்ப மேல இந்த கருப்பனை பத்தி இன்னும் வேற தகவல் இன்னும் நாங்க இப்ப நாங்க எங்க இந்த சுத்த வட்டாரம் 2019 அலங்காநல்லூர்ல ஊத்ததுக்கு அப்புறம் இங்க எங்க ஊத்தாலும் அலங்கை புகழ் கருப்பன் அப்படின்னு சொல்லி தான் ஊத்திட்டு இருக்கோம். 2019 இருந்து அலங்காநல்லூர்ல வெற்றி வகை சொல்றதுக்கு அப்புறமா. ஆமா, அதுக்கப்புறம் அங்க ஊத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க இங்க வந்து அலங்கை புகழ். எங்க ஊத்தாலும் வந்து அலங்கை புகழ் உடையாபாளையம் கருப்பன் தான். நீங்க இன்னைக்கு உடையாபாளையம் சொன்னாவே கருப்பன். கடைசி எங்க ஊத்தீங்க? பள்ளப்பட்டி ஊத்தோம் நாங்க, திருச்சி பள்ளப்பட்டியில. சரி. அதுக்கப்புறம் கொளத்தூர், பெரம்பலூர் மாவட்டம் கொளத்தூர்ல ஊத்தீங்க. ஆமா, அங்க ஊத்தோம். இந்த வருஷம் நாங்க சரியா இதுக்கான நாங்க போகல, ஜல்லிக்கட்டு பெருசா போகல. அதுக்கு முன்னாடி வரையும் நாங்க போகாத ஊர் இல்ல. போகாத ஊரே கிடையாது. ஆமா. சரி. பேர் சொல்லுங்கண்ணா. என் பேர் முகேஷ்னா, காட்டாத்தூர் சொந்த ஊர். காட்டாத்தூர் இளம்பூர் முகேஷ் சொன்னா எல்லாருக்கும் தெரியும். ஜல்லிக்கட்டு ஃபீல்டு இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியும்? அது தெரியும். சரிண்ணா. இந்த கருப்பன் காலை பத்தி சொல்லுங்கண்ணா. அது எப்படி சொல்றோம்னா, இந்த பேருக்கு மெயின் அந்த பேர் வரதுக்கு காரணமே கருப்பன் தான். கருப்பன் எல்லாமே. நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கருப்பன் தான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கருப்பன் தான். சரிண்ணே. அண்ணன் இது நம்ம சின்ன அண்ணன், பெரிய அண்ணன் சத்தியல் அண்ணன் கொஞ்சம் ஒர்க்ல இருக்காங்க, வெளியே இருக்காங்க. சின்ன அண்ணன் இவங்க. சரிண்ணே. பெரிய அண்ணன் ஒர்க்ல இருக்காங்க, கொஞ்சம் வெளியே இருக்காங்க. மாப்பிள்ளை அவரு பாதி, இவரு பாதி. இவங்கதான் எங்க வளர்த்தது. நேம் என்ன வெளியே கொண்டு வந்தது காரணம் இவங்கதான். அதுக்கப்புறம் அண்ணனுங்க, அண்ணன் 2 அண்ணன் தான். எங்க போனாலும் சரி வர சொல்றாங்க. அதுல இருந்து ஆர்வம் தான் நம்மளுக்கு. சின்ன வயசுல இருந்து ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்கணும்னு ஆசை. ஃபர்ஸ்ட் காங்கேய மாடு வளர்க்கணும்னு ஆசை எனக்கு. சரிங்க. அது வளர்க்கணும் ஆசை. அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு ஃபீல்டு மாப்பிள்ள தான் ஃபர்ஸ்ட். சும்மா ஜஸ்ட் ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டு, அப்புறம் தம்பி கிளாஸ்மேட் முகல் மூலமா நீங்க கேஷுவலா பழகி, அப்புறம் வந்து நான் இல்லைன்னா அவன் இல்ல, அவன் இல்ல நான் இல்ல. சந்தோஷம் இல்லாம நீங்க இல்ல. கருப்பனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கருப்பன்னா இது நீங்க முதல்ல எப்படி பாத்தீங்க? இத பத்தி கொஞ்சம் தகவல் சொல்லுங்க. ஓகேண்ணா. நம்ம கருப்பனை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, அன்னைக்கு பார்க்கணும் எனக்கு ஆசையா இருக்கு. போட்டோ மாப்பிள்ள தான் காட்டினான். இதான் எங்க மாடு. சந்தோஷ் மாப்பிள்ள வந்து காட்டினது. சரி, இதான் எங்க மாடுன்னு காட்டினது. சரி சந்தோஷ், நானும் வரேன் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணான். அதுக்கப்புறமேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு இந்த காலை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் வால்பேப்பர்ல இருந்து எல்லாமே கருப்பன் போட்டோ தான். நம்ம ஊர் இங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வரும்னா. சரிங்க. 2 மணிக்கா இருந்தாலும், நைட் 2 மணிக்கா இருந்தாலும் வேடிக்கை ஏத்துறானா நைட்டு வந்துருவேன். ஃபாரஸ்ட் 2 ஃபாரஸ்ட் தாண்டி வரணும், வந்துருவேன். நான் எப்படி இருந்தாலும் வந்துருவேன். கருப்பங்கால எங்க எங்க போனாலும் நான் வந்துருவேன். அதே மாதிரி வந்துருவேன். அதே மாதிரி அண்ணன் எங்கேயும் சொல்லாம போக மாட்டாங்க. தம்பி இதே மாதிரி ஏத்துறோம் 2 நாள் 3 நாள் முன்னாடியே சொல்லிடுவாங்க. நாங்க சொல்லிட்டாங்கன்னா நான் ஒர்க் செஞ்சாலும் சரி லீவ் போட்டு வந்துருவேன். கரெக்டா வந்து ஒசூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஹைதராபாத்ல இருந்துட்டு அண்ணன் மாதிரி வந்தாங்க. இப்போ 3 days ஆச்சு. இதே மாதிரி வீடியோ எடுக்க வாங்கினாங்க. நான் உடனே லீவ் போட்டு 4 நாள் லீவ் போட்டு வந்துட்டோம். ரொம்ப மகிழ்ச்சி. அந்த அளவுக்கு கருப்பன் மேல ஒரு கருப்பனால உண்டான சொந்தங்கள் தான் எல்லாமே. ஆமாண்ணா. இது வந்து கம்மினா. இப்ப மீதி பேர்லாம் வர முடியாத சுச்சுவேஷன். சரி, இருந்தாங்கன்னா வீடியோவே கவரேஜ் ஆகாது. பரவாயில்ல, அந்த வீடியோ பார்த்து எல்லாம் சந்தோஷம். பரவாயில்ல. அந்த அளவுக்கு எங்களுக்கு பேரு புகழ் சொந்த காரணம் இவன் தான்.
இவர்தான் 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 இவர் வந்துச்சுதான் எங்களுக்கு எல்லாமே வந்து எல்லாமே உங்களுக்கு எல்லாமே. மாறினது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இருந்து அடுத்த இருந்த மாற்றம் ஆமா. நடந்ததுன்னா இந்த கருப்பன் வந்த பிறகுதான். ஆமாண்ணா அது கண்டிப்பா அதை சொல்லி ஆகணும். ஆ. நாங்க வந்து இவ்வளவு தூரம் ஒரு பேரு வந்திருக்குன்னா ம். இவ்வளவு தூரம் எல்லா ஊர் போனாலும் சரி ம். எல்லாரும் சொல்லுவாங்க ம். உடையவா கருப்பனா, ஓகே ஓகே இந்த குரூப்ஸா, ம். இவங்க நம்ம பேரு கூட சொல்ல மாட்டாங்க ம். கருப்பன் குரூப்ஸ் அவ்வளவுதான். உங்களை அப்படி பார்த்தாலே சொல்லிதான் தெரியும். ஓ பேரு யார் ஆமா. பேரும் தெரியாது ஆனா கருப்பனை சொன்னாதான் தெரியும். கருப்பன் ஓ இவங்கெல்லாம் கருப்பன் குரூப்ஸ் ம், உடையாபாளையத்துல ஆமா, இருந்து கருப்பன் ஆமா. குரூப்ஸ் வந்திருக்காங்க அப்படி சொன்னாதான் அப்படின்னு தெரியும். ஒரு அடையாளமே இருக்கு. இதுதான் நம்மளுக்கு. ஓ காலை பார்க்கலே தெரியுது உங்களுக்கு அவ்வளவு அதே திறமையா. மாதிரி குழந்தைண்ணா இவ்வளவு இப்படி இருக்கானா ரகடா ஆக்க மாட்டான். இவ்வளவு தூரம் நிக்கிறீங்களே ஏதாச்சும் பண்ணா கடுதல பேசாம அவ்வளவுதான். முன்னாடி செவனு நிக்குதுங்களே. அப்படியே நீங்க ஒரு ஆளா கூட அவுத்துக்கலாம். அவன் ம், ம். ஜாலியா வருவான். ம். அவுத்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு சரிண்ணா. அவுத்ததுக்கு அப்புறம் அவன்கிட்ட போறதுக்கு தைரியம் இருக்கவராது மாப்பிள்ள மட்டும்தான். ஓ அவங்களா. அதுக்கப்புறம் யாரும் போக முடியாது. மாப்பிள்ள மட்டும் தான் போக முடியும். ஆ. இவர்தான் கயிறு பிடிச்சு மூக்குத்துற வரைக்கும் இவர்தான். சரிண்ணா. அவுக்குறது மட்டும் தான் நம்ம வேலை. ம். பிடிக்கணும் நம்மலாம் கிட்ட போக முடியாது. சரி நீங்க இப்ப இது வாடியெல்லாம் பிடிச்சி போயிருக்கீங்களா. போயிருக்கணும். இப்ப இது வாடியெல்லாம் புறவாடியில் பிடிச்சி வரீங்களா. ஆமா. அதெல்லாம் எப்படின்னா பேசாம இருக்கணும். தோல்ல கயிறு போட்டு அப்படியே இப்படி புடிச்சு வரும். சாஃப்ட்டா வரும். ரொம்ப சாஃப்ட்டா வரும். தோல்வி இருக்குன்னா ஒரு வெற்றின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒரு ஊர்ல தோல்வி அடைஞ்சிச்சு. சரிங்க. அது என்ன ரீசன்னா அந்த நண்பர்கள் அந்த கோயிலாசன் சொல்லுவாங்க அந்த ஊரு. சரிங்க. அந்த ஊர் பக்கத்துல நம்ம நண்பர்கள் இருக்காங்க. கீழவனம்னு சொல்லிட்டு அந்த நண்பர்கள் நிறைய நண்பர்கள் இருக்காங்க அந்த ஊர்ல. சரிண்ணா. நமக்கு அப்படியே ஒண்ணுன்னா வந்து 10 பேர் நிக்கிற மாதிரி அந்த ஊரு. அந்த நண்பர்கள் வந்து ஏத்திட்டு வந்தே ஆகணும். நான் வரல அப்படின்னோம். அந்த நேரம் அந்த கோமாரி மாதிரி வந்து சுச்சுவேஷன். சரிண்ணா. கால்ல புண்ணு இருந்தது. எங்களுக்கு தெரியல. அந்த ஊர்ல மாடு கட் ஆயிட்டு. அந்த ஒரே ஊர் தான் கட்டு. அதுக்கு அடுத்துதான் அலங்காநல்லூர் எல்லாம் போனது. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் அலங்காநல்லூர் எல்லாம் போனது. அதுக்கப்புறம் அந்த அதை காப்பாத்திட்டோம். டாக்டர் எல்லாம் நல்லா ஒரு 4 மாசம் ரெஸ்ட் போட்டு நல்லா சிறந்த டாக்டர்கள் எல்லாம் வச்சு காப்பாத்திட்டோம். சரி பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் கலங்கன்ற எல்லாமே வந்து வெற்றி தான். தோத்ததையும் சொல்லணும்ல. ஆமா கண்டிப்பா அதாவது வெற்றியும் தோல்வியும் வந்து வீரனுக்கு அழகு இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஆமா நம்ம வந்து நம்ம வீட்டுக்குள்ள பாக்குற மனசு. அதனால நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அன்னைக்கு அது பிரச்சனைங்கிறதுனால ஆச்சு. அதை நீங்க அதுக்கப்புறம் நம்ம சரி பண்ணதுக்கு அப்புறம் இன்ன வரைக்கும் நம்ம பேரை காப்பாத்தி பாத்தீங்க. நீங்க அன்னைக்கு ஏதாவது சரி பண்ணி நீங்க ஏதாவது விட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு அலங்காநல்லூர் போயிருக்குமா, அது இன்னைக்கு வெற்றி வாங்கி சூடி இருக்குமா, இன்னைக்கு உடையபாளையத்துக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்குமா அப்படின்னா அதான் வெற்றியும் தோல்விங்கிறது வந்து அது வந்து வெற்றியும் நிரந்தரம் கிடையாது, தோல்வி நிரந்தரம் கிடையாது. வீரரை நாங்க எதுவும் பண்ணல, கை கொடுத்துதான் வந்தோம். அந்த வீரர் பரவாயில்லையே. அதுல போய் ஜல்லிக்கட்டுல விட்டு மாடு பிடிச்சிட்டாங்க, நல்ல மாடு பிடிக்காத அவங்களுக்கு நாங்க வந்து வாழ்த்து தெரிவிச்சு தான் வந்தோம். நல்ல மனசு இருக்கு பாத்தீங்களா. அதுதான் அடுத்து பாருங்க அலங்காநல்லூர் கொண்டு அடைச்சிருக்கீங்க. அன்னைக்கு வெற்றி சூடி இருக்கு. அதுக்கப்புறம் பல களங்கள் போயிருக்கு, ஜெயிச்சிருக்கு பாத்தீங்களா. அதுதான் வேணுங்கிறது வந்து பல களம்னு. திண்டுக்கல் மாவட்டம் பள்ளப்பட்டின்னு சொல்லிட்டு வாடிய 2 அடி தான் இருக்கும். திண்டுக்கல் மாவட்டம்னாலே வாடிய 2 அடி தான் இருக்கும். இது கொம்ப பாத்துங்க. கொம்பை இப்படி சுகுராதான் வரும். கரெக்டா வரும். அதுலயே சூப்பரா வெளியேறி வந்துச்சு. அந்த திண்டுக்கல் மாவட்டம்னா மாடு வெளியேறினாலே பெருசும்பாங்க ஜல்லிக்கட்டுல உள்ளவங்க. நம்ம இப்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஜல்லிக்கட்டு எல்லாம் இல்ல. நம்ம ஏதோ ஒரு 5-6 வருஷமா அவுத்துட்டு இருக்கோம். எல்லா ஊர்லயும் முடிஞ்ச வரை எல்லா ஊர்லயும் கொண்டு போயிட்டு மாடு அவுத்துட்டோம்னா. ஆனா இப்ப இன்னொரு கேள்வி உங்கள்ட்ட கேக்குறேன். சரி இப்ப நீங்க ஜல்லிக்கட்டுல களங்களை வந்து நீங்க மாடு அடைச்சிருக்கீங்க. இதுல வந்து பெருசா சம்பாரிச்சதுன்னா என்னென்ன சொல்லுங்க. நண்பர்கள் வட்டாரம்னு பேரு. அந்த எங்க அப்பா பேர் கூட தெரியாது. உடையார்பாளையம் கருப்பன் தான். அங்க ஒரு விளம்பரம் ஒரு பேஸ்புக்ல போட்டாலும் உடையார்பாளையம் கருப்பன் தான் போடுவோம். கருப்பன் தான் தெரியும். நீங்க ஜல்லிக்கட்டுல இந்த காலையால உங்களுக்கு வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா உடையார்பாளையம் கருப்பன். அந்த உடையார்பாளையத்தை தான் மென்ஷன் பண்ணுவோம். இந்த உடையார்பாளையத்துக்கு வந்து இது மிகப்பெரிய பேர் எடுத்து கொடுத்துருக்கு. மாட்டு ஓனர் அதெல்லாம் கேட்ட மாட்டோம். உடையார்பாளையம் கருப்பன். பொதுவாதான் நம்ம பசங்க எல்லாம் ஒரு பொதுவாதான் நினைக்கணும். பொதுவாவே யாருக்கும் தனி பேர்லாம் கிடையாது. உடையார்பாளையம் கருப்பன். இதுல கேட்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அதுதான் பசங்க நம்மளுக்கு நிறைய வருவாங்க. சரிண்ணா. அதுக்கப்புறமா வந்து இப்போ வயது முதிர்வு காரணமா வந்து இதுக்கப்புறம் வாடியில வந்து இப்ப நீங்க ரெஸ்ட் போட்டீங்களாண்ணா. இப்போ அவ்வளவுதானே. இந்த வருஷத்தோட விட்டுட்டோம். இந்த வருஷமே 2 வாடி தான் விட்டோம்னா மாடு வயசாயிட்டு. மாடு நல்லாதான் இன்னும் வயசானாலும் அந்த ஸ்டைல் அப்படி சொல்லுவாங்களா, அதை பாக்குறப்ப தெரியுது. சும்மா அதை தோரணை மாறாம அப்படி நிக்குது பாத்தீங்களா. இன்னும் வேணாலும் விடலாம்னா அதெல்லாம் வரும். ஏன் மாட்டை போட்டு கஷ்டப்படுத்தணும். அதனால வீட்லயே வளர்த்துட்டோம்னா வீட்லயே நம்ம தீனி போட்டு வளர்த்துட்டு இருப்போம். அது இருக்கிற வரையும் இருக்கட்டும். மாடு எதர்ச்சியா இறந்து போனாலும் நம்ம வீட்லயே ஒரு நம்ம இடம் கிடக்கு. நம்ம ஒரு இடத்துல நம்ம இடத்துலயே போச்சு ஒரு சமாதி மாதிரி வச்சிருவோம் இருக்கோம். கண்டிப்பா இத போய் வெட்டுக்கு விக்கிறதோ இது ஏன்டா ஜல்லிக்கட்டு விடலையே அப்படி நினைக்கலாம்ல. நம்ம வீட்லயே ஒரு மாடு நமக்கு வெளியே கொண்டு வந்துச்சு. நம்ம பேரை கொண்டு வந்து நம்ம உடையார்பாளையம் கருப்பன்ட்டு கொண்டு வந்துச்சு. அத வீட்டுல கடைசி வரையும் வளர்த்து வீட்டுல அப்பாதான் எல்லாம் பாத்துப்பாங்க. சப்போர்ட் வீட்டுல
மத்த மாடுகளோட இதுவும் ஒரு மாடா வச்சு பாத்துக்கிறோம். மாடுன்னு சொல்ல மாட்டோம், கருப்பன். கருப்பன் இது மாடுன்னு சொல்லக்கூடாது, கருப்பன் தான். ஏன்னா கருப்பன்னாவே கருப்பன் தான். ஏன்னா இப்ப இது பாக்குறப்ப எனக்கு தோணுது அப்படி இருக்கு ஒரு ஸ்டைலா. பரவாயில்ல. இதுக்கப்புறம் ஏதாவது மாடு ஏதாவது வாங்குற மாதிரி ஐடியா இருக்குண்ணா? இருக்குன்னு ஐடியா. கொஞ்சம் மெதுவா வாங்குவோம், பாத்துக்கிட்டே இருக்கோம், வாங்குவோம். கண்டிப்பா கருப்பனுடைய அந்த கால் தடைப்பட்டலாம் இன்னும் இருக்க. கண்டிப்பா இன்னும் உங்களுக்கு வந்து வெற்றி இன்னும் நிறைய உங்களுக்கு கூப்பிக்கணும், அதுல மாற்றமே கிடையாது. ஏன்னா நீங்க வந்து இந்த காலை வந்து இந்த அளவுக்கு வந்து நேசிக்கிறீங்க. இப்ப எல்லாரும் பேசுறத பார்த்தா அவ்வளவு நேசிக்கிறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பாக இருக்குண்ணா. வாங்குவோம்னா மாடு வாங்குறதுலாம் பெருசு இல்லைண்ணா. நம்ம நண்பர்கள்லாம் இருக்காங்க, மாடு தெரியுது அவருன்னு சொல்றாங்க, கொஞ்சம் பொறுமையா வாங்குவோம்னு இருக்கோம்ண்ணா. சரிங்கண்ணா. மாடு வாங்குறதெல்லாம் ஒண்ணும் பெருசு இல்லைண்ணா. ஓகேண்ணா. நமக்கு என்னன்னா எவ்வளவு செலவாகுது, ஒரு மாடு வாங்கி அவுத்துட்டு போவோம். சரிண்ணா. அதெல்லாம் இல்லைண்ணா. ஓகேண்ணா. ஆனா உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் விஜயனு. சரிங்க. விஜய்னு சொன்னா யாருக்குமே தெரியாது. சரிங்க. போஸ் தானே? போஸ். ஆமா, போஸ்ன்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். இங்க தெருவில் இருக்க பசங்க எல்லாம் வந்து ஜல்லிக்கட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. எனக்கு ஆர்வம் தாங்கல. நான் ஸ்கூல் படிச்சிருந்தேன், எங்க வீட்லயும் நான் கேட்டு பார்த்தேனே, எங்க வீட்லயும் என்ன விடல. பசங்க ஒரு நாள், நாங்க எப்பவுமே காலைல விடியாலம்பரனா ரன்னிங் போவோம். ரன்னிங். ஆமா. நான் போய் பசங்களை எழுப்பி போடுறதுக்கு போறேன், எல்லா பசங்களும் ஜல்லிக்கட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. நான் இங்க வீட்டுல இருந்தே ஒடியாந்துட்டேன். எனக்கு மேல தெருவு. சரிங்க. அண்ணன் வந்து கீழே தெருவுல இருக்காப்ல, திருச்சி ரோட்டு தெருவு. சரிங்க. நான் எங்க தெருவுல இருந்து ஒடியாந்தே வண்டியில ஏறினேன். நானும் வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒடியாந்தே வந்து ஏறினேன். அப்பையில இருந்து இப்ப வரையும் இந்த ட்ரௌசர் தானே, ட்ரௌசரோட தான் வருவேன் எங்க போனாலும். ஆமாண்ணே, ட்ரௌசரோட வந்துருவேன். முறையா மாடு ஏத்தனும் போது ரிப்பன் கொடுத்தாங்கண்ணே, தலையில கட்டுன்னு ஜாலியா. ஆமாண்ணே, முறையா போறதும் ஆர்வம் தாங்கல எனக்கு. அங்கிட்டு போய் என்ன பண்ணணும் எது பண்ணணும் ஒண்ணுமே புரியல எனக்கு. ஆனா போயிட்டேன், பசங்களோட ஏரியா உட்காந்துட்டு போயிட்டேன். அப்பதான் அண்ணன் மாடு புறவட்டியில பிடிச்சிட்டு இருக்காரு. அப்ப எனக்கு பழக்கமே இல்ல, யாரு என்னன்னே தெரியாதுண்ணே. பசங்களோட ஏறி வந்துட்டேன். அண்ணன் புறவட்டியில மாடு பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. மாடு வருதுரா, பசங்களை போய் கயிறு அடிக்க சொல்லிடு அப்படி சொல்லி சொன்னாரு. சரின்னு சொல்லிடுறானே அப்படின்ட்டு நானும் ஆர்வத்திலேயே ஓடிட்டேன். ஓடி போய் பசங்களோட கயிறு அடிக்க நிக்கும் போது என்கிட்ட கயிறை கொடுத்துட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலண்ணே. ஒரு களியில கயிறை சுத்தி கொடுத்துட்டு மாட்டை புடி அப்படின்ட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மாடு வருது, அவுத்துட்டாங்க, மாடு ஜெயிச்சிருச்சு. ஒருத்தர் மேல அப்படி கைய வைக்கிறாரு, பின்னாடி பிடிக்காரரு 2 காலாலையும் ஷாட் 2 காலாலையும் உதைச்சிட்டு மாடு ரன்னிங்ல வந்துகிட்டு இருக்கு. மாடு எனக்கு பார்த்த பயமா இருக்குது, எதிர்த்தாப்புல நிக்கிறேன், பயம் தாங்கல. எனக்கு முன்னாடி 2 பேர் நிக்கிறாங்க, எனக்கு முன்னாடில இருந்து மாடு பிடிக்கிறவங்க முன்னாடி நின்றுட்டு இருக்காங்கண்ணே. நான் கடைசியா நின்றுகிட்டேன். சரி ரைட்டு, அவங்கள முட்டிச்சுன்னா நம்ம ஏறிடுவோம், ஓரமா நின்றுட்டு இருந்தேனே. முட்டிச்சுன்னா ஏறிடுவோம், நம்மள ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேனே. அவங்க 2 பேரும் கயிறு அடிச்சாங்க, நானும் சும்மா அப்படி நீட்டுன்னு அடிச்சேன், நானும் கயிறை போட்டேன் மாட்டுக்கு. முத தடவையா கயிறை போட்டானே. அதுல இருந்து அப்படியே போயிட்டு மரம் சுத்தும் போது வந்து எல்லாரும் கயிறும் கழட்டிக்கிச்சு. ஆமா, என் கயிறு மட்டும் கரெக்டா மாட்டி இருந்துச்சு. ஏப்பா, இந்த கயிறை யாரா போட்டது அப்படின்னு கேட்கும் போது நான் தானே போட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே இப்போ வரைக்கும், அப்ப டிராவல் பண்ண ஆரம்பிச்சவன் இன்னும் கருப்பங்குடியே டிராவல் பண்ணிட்டே இருக்கேன். நீங்க தான் எங்க போனாலும் நான் தானே கயிறு அடிச்சு பிடிப்பேன். நீங்க அடிச்சு பிடிப்பீங்க. ஆமாண்ணே. ஆமா, மாடு வந்து இப்ப ஜல்லிக்கட்டுல இருந்து வருது அப்படின்னா வந்து இப்ப நீங்க சுருக்கு எடுக்கிறீங்களா, அதுக்காக பேசாம நிக்கீங்களா? இல்லண்ணே, மூக்கு நாயரா வெட்டியாச்சு, ஃபுல்லா ஃப்ரீடம் அதுக்கு. நல்லா குதிச்சு உடையாந்து எல்லா பசங்களையும் இங்கிட்டு ஆட்டிக்கிட்டு தான் வரும். 2 பக்கமும் கயிறு அடிக்க முடியாது, கும்பு வேற ரொம்ப பெரிய கும்பா இருக்கிறதுன்னு கயிறே அடிக்க முடியாதுண்ணே. வளையெல்லாம் வச்சா பெரிய வளையமா வைக்கணும். வச்சுக்கிட்டு களி எங்கிட்டு நின்றுட்டு அடிப்போம். நானும் மச்சானும் தானே நின்னுப்போம். எங்க போனாலும் மாட்டை இறக்கிட்டு இவங்க எங்க போறாங்கலாம் நாங்க பார்க்க மாட்டோம். 2 பேரும் கயிறை எடுத்து தோல்ல போட்டுக்கிட்டு நேரா போராட்டிகளுக்கு போயிடுவோம். ஆமா, கயிறு அடிக்கிற இடத்துக்கு போயிடுவோம். போயிட்டு கரெக்டா போன் அடிச்சிருவாங்க. ஒரு 5 மாடு 10 மாடா இருக்கும் போதே போன் அடிச்சிருவாங்க, நாங்க ரெடியா இருப்போம். இன்னை வரைக்கும் எங்கேயும் ஓட விட்டதெல்லாம் இல்லண்ணே, அழகா அங்கேயே பிடிச்சிருவீங்க. ஆமா, பிடிச்சிருவோம். இதுல திருச்சி மாவட்டம் பள்ளப்பட்டியில அவுத்தோனே. சரிங்க. அன்னைக்குதான் முதல் தடவையா கயிறு அடிக்காம விட்டுட்டோம். ஆமா, அங்கிட்டு வயக்காடுனே, ஒரு குச்சி கிடைக்கல, ஒண்ணும் கிடைக்கல, சும்மா கயிறை சுத்தி வச்சுட்டு தூக்கி போட்டோம், சிக்கல, மாடு ஓடி போயிடுச்சுனே. பின்னாடியே போனோம், ஒரு 15 கிலோமீட்டர் ஓடி பிடிச்சோம் இத. ஆமாண்ணே. வேற என்ன சொல்றதுன்னா, சொக்கலிங்கபுரம் இருக்குண்ணே, மீன் சுருட்டி பக்கம். சொக்கலிங்கபுரத்துல மாடு அவுத்தோம்.
அங்க வந்து நான் மட்டும் தானே, யாருமே இல்ல. இவங்க மாடு அவுத்துட்டாங்க. மாடு வந்துருச்சு, நான் கயிறு அடிச்சுட்டேன். கயிறு அடிச்சுட்டு போயிடுச்சு, பக்கத்து ஊருக்கே போயிடுச்சு. நான் மட்டும்தான் போய் கயிறு எடுத்துட்டு போய் மாட்டை பிடிச்சிட்டு இது பண்ணி வச்சிருந்தேனே. உடனே ஆமா, நான் ஒத்தாளா போயிடுவானே. நீங்க கிட்ட போயிடுவீங்க, எங்க போனாலும் நான் ஒத்தாளா போயிடுவானே. யாரு வராங்கன்னு எல்லாம் பார்க்க மாட்டானே. நான் ஒத்தாளா கயிறு எடுத்துட்டு போய் பிடிச்சிட்டு கொண்டு வந்துருவான். அந்த அளவுக்கு நீங்க கருப்பு மாட ரொம்ப ஒன்றி வந்துட்டீங்க. ஆமாண்ணே, ஆமாண்ணே. சரிங்க சரிங்க சரிங்க. கருப்பு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? ரொம்ப பிடிக்குண்ணே. அப்பையில இருந்தேனே. நான் முறையா ஜல்லிக்கட்டு ஃபீல்டுக்கு வந்ததுக்கு காரணமே கருப்பன் தான். கருப்பன் தான். நீங்க ஜல்லிக்கட்டு வந்து உங்களுக்கு பிடிக்கணும்னா கருப்பன் தான். ஆமாண்ணே. கருப்பனாலதான் அண்ணனே பழக்கணே. ஓ, கருப்பனா அமரவேல் அண்ணன், சக்திவேல் அண்ணன் எல்லாருமே கருப்பனாலதான் பழக்கம். எங்க போனாலும் வந்துருவானே. வந்துருவீங்க? ஆமாண்ணே, எங்க போனாலும் வந்துருவேன். ஒரே ஒரு போன் தான், கிளம்பி வாடான்னா அடுத்த நிமிஷம் கிளம்பி வந்துரும். கண்டிப்பா கிளம்பி போயிடுவீங்க, வந்துருவாங்க. ஆமாண்ணே. சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. பரவாயில்ல, உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆர்வம் வரதுக்கு முக்கியமான காரணம் கருப்பன் ஒண்ணு. ஆமாண்ணே. ஜல்லிக்கட்டுல ஆர்வம் வரதுக்கு காரணம் கருப்பன். ஆமாண்ணே. ஜல்லிக்கட்டு அப்படின்னு ஒண்ணு எனக்கு தெரிஞ்சதே கருப்பனாலதான். கருப்பனாலதான். ஆமாண்ணே, கருப்பன் தான். கண்டிப்பா கடைசி வரைக்கும் உங்களுக்கு இது இங்கதான் இருக்கும். ஆமாண்ணே, அது வயசாயிட்டே போயிட்டே இருக்கிறது தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அது பரவாயில்ல, இது இருக்கட்டும். அதனால என்ன, வயசானாலும் அது தேடி தந்த புகழ் வந்து அது யாராலும் மறையாதுல்ல. வயசானாலும் அந்த பேரும் புகழும் போவாதுண்ணே என்னைக்குமே. ஆமா, என்னை உடையார்பாளையம்னா கருப்பன் தானே. கருப்பன் தான், கருப்பன் தான். என்கிட்ட கூட மாடு இருக்குது, நான் அதை பத்தி கூட பெருமையா பேசவே மாட்டேன். கருப்பன் தானே. கருப்பன் தான். ஆமா, உடையார்பாளையம்னாவே கருப்பன் தான். ஆமா, கருப்பன் தானே. ஓகே, பரவாயில்ல. பொதுவா தானே வச்சுப்போம், இது கருப்பனா தான் ஹைலைட் பண்ணுவோம். உங்க பேர் நாங்க போடுறதே கிடையாது மேக்ஸிமம். போடுவோம், அந்த ஹைலைட்டா போடுறது உடையார்பாளையம் தான் போடுவோம். எங்க போனாலும் சரி, உடையார்பாளையம் கருப்பன் தான் பேரு. பேர் எல்லாமே இப்பதான் ஒரு வருஷமா கொஞ்சம் அதெல்லாம் இது போஸ்ட் போடுறது இல்ல. அதுக்கு முன்னாடி போகாத ஊர் இல்ல. வயசாயிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் வாடியை குறைச்சிக்கிட்டோம்னா. பரவாயில்லண்ணா, கரெக்ட் தான் நீங்க சொல்ற மாதிரி. அது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துறீங்க. அவரு தருமபுரி நடந்தது, தருமபுரி போயிட்டு வந்தாங்க, எல்லா வாடிக்கும் போயிட்டு வந்திருக்கு. பரவாயில்லைங்களே. போற இடம்லாம் நம்ம நினைச்சு போற ஊர்லாம் நம்ம பேரை காப்பாத்தி தான் கொடுத்துருக்கு. நம்ம அதை ஒண்ணும் குறை சொல்ல முடியாது. சரிண்ணா, பழைய வேடிக்கை எல்லாம் கலந்துருக்கீங்களா, போய் பாத்துருக்கீங்களா? பழைய வேடிக்கை பத்தி சொல்ல முடியும்? பழைய ஊரு பழைய வேடிக்கைனா? ஆமா, பழைய வேடிக்கை, ஓப்பன் வேடிக்கை. ஆமா, நாங்க மாடு வளர்க்க ஆரம்பிச்சு ஓப்பன் வேடிக்கை பளிங்காநத்தம் தானே முத ஊரு நீங்க போனது. பளிங்காநத்தம் இந்த கள்ளக்குடி பக்கத்துல இருக்குண்ணே. சரிண்ணா. டால்மியா கள்ளக்குடிம்பாங்க. ஆமா, அது பக்கத்துல இருக்குண்ணே. அந்த ஊருக்கு தானே ஃபர்ஸ்ட் பளிங்காநத்தத்துல அவுத்தோம்னா நீங்க. அதுல பார்த்தா ஆளு மாடு போயிடுச்சுன்னு ஆளு, நாங்க பின்னாடியில இருந்து வாடியில இருந்து போறது உள்ள 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிட்டு மாடு கிளம்பிட்டு அந்த கூட்டத்துல உள்ள பூந்து வர முடியாதுன்னு. அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். ஓப்பன் வேடிக்கைம்பாங்க. அது அதுல மாடு அப்படியே தப்பிச்சு வருதுன்னா அதுல பெரிய இது நிப்பாங்க. மாடுபிடி வீரர்கள் எல்லாமே அதுல வர்றதுங்கிறது ஒரு சிறப்பு தான். அது ஒரு சிறப்பு தான். மாடுன்னா எங்களுக்கு கற்பம் தானே. கற்பம் அப்புறம் வேணா நாங்க மாடு வாங்கிருக்கலாம். மாடுன்னு தெரிஞ்சுக்கிட்டது கற்பனாலதான், ஜல்லிக்கட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டது கற்பனாலதான், அண்ணனை சந்திச்சதும் கற்பனாலதான். இவ்வளோ வட்டாரம் இதெல்லாம் கம்மினே, எங்க வட்டாரம் பெருசு. கூப்பிடவே முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்குண்ணே. வட்டி அப்படியே மாடு இருக்கிறது தெரியாது, அவ்வளவு இன்ட்ரெஸ்டா வந்தாங்க. அது மாதிரி எல்லாம் ஜாலியா போவோம், ஜாலியா வரும். பரவாயில்ல, கண்டிப்பான. நீங்க மஞ்சு விரட்டை சிவகங்கையில இருந்து அங்கேயே தான் வாங்கிட்டு வந்தீங்க. அங்க மஞ்சு விரட்டை பாஞ்சது சொன்னீங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஏரியாவுக்கும் நீங்க வாங்கிட்டு வந்து நீங்க வாடியில தான் அவுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் இது மஞ்சு விரட்டில நீங்க அவுத்துறீங்களாண்ணே? மஞ்சு விரட்டான நம்ம அரியலூர் மாவட்டத்துல மீன் சுருட்டி பக்கத்துல சுத்துக்குளம்ட்டு அந்த கோயில் திருவிழாப்ப அங்க மஞ்சு விரட்டு விடுவாங்க. நம்ம ஒரே ஊர் தான், அரியலூர் மாவட்டத்துல ஒரே ஊர் தான். சுத்துக்குளம்ட்டு மஞ்சு விரட்டு விடுவாங்க. சரிங்கண்ணா. சரி, நம்ம மஞ்சு விரட்டு கலையை தானே வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். மாலை எல்லாம் கட்டி கொண்டு போவீங்க. மாலை கட்டி எல்லாம் அங்கேயும் அவுத்து விட்டோம்னா மஞ்சு விரட்டுலயும் போயிட்டு பங்கு பெற்றுது. நம்ம ஊரு நம்ம மாவட்டத்துல நடக்குது, நம்ம மாடை கொண்டு போகாத என்னடான்ட்டு போயிட்டு அங்கேயும் மாடை அவுத்தோம்னா மஞ்சு விரட்டுல அவுத்தோம். அங்கேயும் அங்க ஒரு வேட்டி அதெல்லாம் கொடுத்தாங்க. அங்க அதுதான் மஞ்சு விரட்டுனாலே துண்டு வேட்டி தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் கொடுத்து மரியாதை பண்ணாங்க. தருமபுரி போனோம்னா சரிண்ணா, அந்த ஊர்ல அவங்க கவுன்சிலர் ஆட்டுக்கு அவங்க வீட்டுக்கு கெஸ்ட் மாதிரி, சிறப்பு விருந்தினர் மாதிரி அவங்க எல்லாம் ஜல்லிக்கிட்டே பாக்கல. அதுக்கு இப்பதானே அவங்க ஃபர்ஸ்ட் நடத்த. நாங்க இது சொல்றது முதலா தருமபுரியில வச்சாங்க பாருங்க ஜல்லிக்கட்டு. அப்ப போனது. இப்ப சமீபமா தான் வரிசையா வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்க. அப்ப போனப்ப இத அப்படியே ஒரு சிறப்பு விருந்தினர் தான் பார்த்தாங்க. இந்த காலைய அங்கெல்லாம் மாடு ஒரு தோரணையா இருக்கா, ஒரு கொம்பு
ஆனா மாடு அமைதியான மாடு. ஆ. எங்களுக்கு நல்லா ஒரு பழக்கத்துக்கு அமைதியான மாடு. சரிங்க. ஆனா ஒரு தோரணையா அந்த கொம்ப பார்த்தாலே பயப்படுவாங்க. சரிங்க. அங்க போன உடனே அவங்க குலதெய்வ கோயிலு. அங்க கொண்டு போயிட்டு மாலை போட்டு துண்டு கட்டி, இது ஜல்லிக்கட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் முன்னாடி நடக்குது. மரியாதை ஒரு மரியாதை மாதிரி பண்ணி குலதெய்வம் கொண்டுட்டு போயிட்டு ஒரு மாலை போட்டு ஒரு துண்டு கட்டி ஒரு ஒரு மரியாதையா அவங்க குடும்பமே வந்தாங்க. அவங்க வீட்டுல எல்லாமே ஃபேமிலியே வந்து ஒரு குடும்பத்துல ஒரு படையல் மாதிரி போட்டு அப்புறம் தான் மாடை டோக்கன் படி அவங்க உள்ள கொண்டு போயிட்டு அடைச்சு கொடுத்தாங்க. அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். டோக்கன் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் தான் மாடு கொண்டு போய் அவுத்தோமே. அதுக்கப்புறம் தான் வாடி வாசல் கொண்டு போறீங்க. முதல்ல போயிட்டு நீங்க தர்மபுரி போயிட்டு அந்த அவங்களுடைய சிறப்பு இருந்த அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு காலை போயிட்டு அவங்க சிறப்புலாம் அந்த காலைக்கு பண்ணி அதுக்கப்புறமா தான் நீங்க வாடிக்கை கொண்டு போறீங்க. கொண்டு போய் சிறப்பா வந்துருச்சுங்க. சரி, மேலும் மேலும் இதை பத்தி தகவல் சொல்லுங்க. சுவாரஸ்யமான தகவல். ஒரு புதுக்கோட்டை மாவட்டம் அதே மாதிரிதான். அங்க புதுக்கோட்டை மாவட்டத்திலயும் அவங்க வீட்டுக்கு வீடு அவங்கவுங்க வீட்டுக்கு எத்தனை மாடு வருது அதுதான் அவங்க அது மாதிரி நம்ம ஒரு ஃப்ரெண்டு நண்பர் வீட்டுக்கு மாடு கொண்டு போய் கட்டுவோம். அங்க கட்டினோடனே அவங்க வீட்டுல அங்க என்ன பிரைஸ் கொடுக்குறாங்களோ அது இல்ல, அது தனியா கொடுப்பாங்க. அவங்க வீட்டுல தனியா வாங்கி வச்சிருப்பாங்க. சாப்பாடு தங்கறதுக்கு எல்லாமும் சகல வசதி செஞ்சு கொடுத்து நம்மள ஒரு அன்பா கடைசி வழி அனுப்புற வரையும் வண்டி வாடகை கொண்டு கொடுத்து சிறப்பா வழி அனுப்பி வச்சாங்கண்ணே. புதுக்கோட்டை மாவட்டம் தென்னந்தெரியம்பட்டின்னு ஒரு ஊர்ண்ணே. அதுல இருந்து பேரு தானே. ஒரு மாடை புடிச்சிட்டு போனாலே அது சுத்தல ஒரு தோரணையா இருக்கும். மாடு புடிச்சிட்டு போனா இந்த காலையை புடிச்சிட்டு போனா கொம்பு தானே போட்டோ எடுக்கணும்னு நினைப்பாங்க. காலையை புடிச்சு போனா நாங்க போட்டோ எடுத்துக்கலாம் கேட்பாங்க. பாக்கலே தெரியுது. மாடு வேணாலும் புடிச்சு எடுக்கலாம். ஒரு அமைதியான மாடு, ஒரு பழக்கத்துக்கு அமைதியான மாடு. ஒரு ஜல்லிக்கட்டுக்கா போறோம்னு வச்சுங்களேன், ஒரு இடத்துக்கு நாங்க போறோம், 2 கவர் போட்டு 3 கவர் போட்டு நாங்க செட்டு கவர் இன்னொரு தலைவர் போட்டு கொண்டு வருவோம். மாடை கொண்டு போற இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்க, அண்ணா நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேனே, நாங்க சரி எடுத்துக்கங்கண்ணே. நாங்க போற ஊருக்கு எல்லாமே மாடை பாரு எப்படி இருக்கு பாரு, இந்த கொம்போட அமைப்பு வந்து அவ்வளவு பெருசா இருக்கறதுனால பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே டப்புன்னு சரி ஒரு போட்டோ எடுத்துக்கணும். அந்த மாட்டோட பாக்க நல்லா தோரணையா இருக்குல்ல. தருமபுரி நிறைய பேரு அவங்க வர்றது கூட பயப்படுறாங்கண்ணே. கிட்ட வர்றதுக்கு பயப்படுறாங்க. நாங்க வந்து எடுங்க கொஞ்சம் பயப்படாத வாங்கன்னு சொல்லுவோம். நமக்கு தெரியும் மாட்டை பத்தி. ஆமா, அவங்களுக்கு இந்த காலை பார்த்தாலே கொஞ்சம் பயப்படாங்க. ஏன்னா அதோட பார்வை அப்படி, அதோட அமைப்பு அப்படி. அதனால அது ஒரு பாக்குறதுக்கு ஒரு ரகரா தெரியறதுனால. ஆனா வந்து ரொம்ப அமைதியானவன் கருப்பான். அந்த மூக்கத்தை வெட்டினாதான் அதுக்கப்புறம் இவருக்கு அமைதியாடுவாரு. தம்பிதான் அந்த தம்பி ஒரே ஆளே போய் அந்த மாட்டை புடிச்சு கயிறு அடிச்சு கொண்டு வந்துரும். எந்த ஊரா இருந்தாலும் போஸ் இல்லன்னா நாங்க மாடி ஏதோம். ஆமா, போஸ் வந்தாதான் மாட்டு டாட்டாசி எடுக்கும், வண்டி போவோம். ஆமா, திறமையான கவுரு அடிக்கிறது இல்ல. சுத்துக்குளத்துல மாடு விடுறோம், விட்டு மாடு போயிடுச்சு. ஒரு பெரிய ஒரு தண்ணி போற வாய்க்கா, அதுல வந்து மாடு இறங்கி எங்க போறதுன்னு தெரியாம போயிட்டு இருக்கு. யாருமே நாங்க போல, நாங்க மாடை காணோம்னு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கோம். மாப்பிள்ள மாடு எங்க போயிட்டு இருக்கு கரெக்டா மாடு பிண்டியே போய் கயிறு அடிச்சு மூக்கு குத்தி நாங்க எதுக்க வரோம், மாடு வருது. மாப்பிள்ள இல்லைன்னா நாங்க எங்கேயும் மாடையை அவுக்க முடியாது. தம்பி தான் வந்து இந்த ஹீரோ. அவர்தான் கருப்பனுக்கு இவங்க 2 பேரும் பிரிக்க முடியாது. அவருண்ணா நான் பாத்துக்கிறேங்க, நான் மாட்ட விட மாட்டேன்னா நான் கவுர அடிச்சு போடுறேன். சொன்ன மாதிரிதான் நாங்க இறக்குவோம். நேரம் கையில மாடு வந்து எங்க அட்டாச்சி விட்டு மாடு இறக்கும். மாப்பிள்ளை நாங்க வந்து எங்க மாடு பக்கத்துல நிக்கிற எங்கேயுமே பாக்க முடியாது. ஆளு கயிறு எடுத்துட்டு மாப்பிள்ளை கட்டாங்க விடாப்புல. நீங்க மாடு அடுத்த வேலை அறுத்து உள்ள போய் அறுத்து விட்டு பின்னாடி போவோம். மாடு கயிறு அடிச்சு மாப்பிள்ள அழகா முக்கா கோத்தி அழகா செஞ்சிருவாங்க. கரெக்டா அவரு எல்லாம் பண்ணி வச்சிருவாங்க. முதல் முறையா வாடிக்கு போகணும்னு ஒரு ஆசை வந்துச்சுண்ணே. கருப்பனோட வாடிக்கு போய் பாக்கணும். அப்பதான் மச்சான் வந்திருந்தான். சரிங்க. சாந்தகுமாரு வந்து இந்த கயிறை வாங்கிட்டு கொடுத்து, இவனும் நல்லா கயிறு அடிப்பானே. சரிங்க. ரொம்ப திறமசாலி கயிறு அடிக்கிறதுல. உடையார் வெள்ளத்துல எத்தனை மாடு அவுத்தாலும் நாங்க 2 பேரும் தருமபுரியில 2 பேரும் மாடு ஏகப்பட்ட மாட்டுக்காரங்களுக்கு உதவி பண்ணி கொடுத்தாங்க. நடக்குதேன். தருமபுரி மாவட்டத்துல முதல் முறை அந்த ஜல்லிக்கட்டு நடக்குது. அங்க மாடு கொண்டு வரவங்களுக்கு எப்படி கயிறு அடிக்கணும்னு தெரியல. சும்மா கயிறு வச்சுட்டு நிக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல அவங்களுக்கு எல்லாம். கயிறு நாங்க அடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லி வாங்கி வரிசையா வர மாட்டுக்கெல்லாம் கயிறு அடிச்சு இவங்க 2 பேரும் கயிறு அடிச்சு எங்க மாடு முன்னாடி
முன்னாடி ஆ. எத்தனை மாடு வருதோ எல்லா மாட்டும் எல்லாரும் மாட்டுக்கும் கயிறு வாங்கி 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 நாங்க கயிறு அடிச்சு அடிச்சு இவங்க கயிறு அவங்கள்ட்ட கொடுத்துறது. பரவாயில்லண்ணே. மூக்காங்க குத்தியும் கொடுத்தோன்னே செலவுக்கு பணம் எல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் வர எங்க மாடு வர்ற வரைக்கும் உங்க மாடு எங்க மாடு அவ்வளவு எல்லாம் நம்ம மாடுதான். நாங்களும் எவ்வளவு அலைஞ்சிருக்கோம், தேடி எல்லாம் அலைஞ்சிருக்கோம், எங்கெங்கயோ அலைஞ்சிருக்கோம். அது மாதிரி அவங்களும் அலைய கூடாது. பரவாயில்ல, நல்ல மனசு. வர மாட்டுக்கெல்லாம் கயிறு அடிச்சு கொடுத்தோம். அவங்க கயிறு வச்சிருக்காங்க, எப்படி அதுக்கு அந்த மாட்டுக்கு சூடு கடிக்கணும்னு தெரியல. அதெல்லாம் நீங்க வாங்கி கொடுங்க, நாங்க அடிச்சு தரோம், நாங்க அடிச்சு தரோம்னு சொல்லி நாங்களே எல்லா மாட்டுக்கும் நாங்களே வரிசையா கயிறு அடிச்சு கொடுத்தோம். பரவாயில்ல பரவாயில்ல மேல் மேல் நீங்க வளரணும். ரொம்ப வாழ்த்துக்கள். அது இந்த கலெக்ஷன் பாயிண்ட்ல வந்துருக்கீங்க, நிறைய மாட்டுக்கு இருக்கா, நீங்க சுருக்கு அடிச்சிருக்கீங்க, கருப்பம் கூட டிராவல் பண்ணிருக்கீங்க. ஸோ அனகாநல்லூர் போயிருக்கீங்க இல்லையா, அதை பத்தி இந்த கலை பத்தியும் உங்களுக்கு சொல்லுங்கண்ணே. அந்த அனுபவம் கொஞ்சம் புதுசா இருந்துச்சுண்ணே எனக்கு. சரிங்க. முறையா அலங்காநல்லூர்ல கொண்டு போய் நாங்க மாடை வைக்கிறோம். சரிங்க. 2019 நடந்துச்சுன்னு இந்த சம்பவம். 2019 கலெக்ஷன் பாயிண்ட்ல நான் நிக்கிறேன்னு, மாடு ரொம்ப நேரமா வரல. போன் பண்ணாலும் அங்க நிறைய பேர் இருந்ததும் டவர் கிடைக்கலண்ணே. போனும் பெருசா அந்த ஒரு வசதியே இல்ல, போன் வசதியே அங்க யூஸ் பண்ண முடியல. கலெக்ஷன் பாயிண்ட்ல நான் நிக்கிறேன், மாடு வந்ததே தெரியலண்ணே. ரொம்ப தூரம் அலங்காநல்லூர்ல கலெக்ஷன் பாயிண்ட் ரொம்ப தூரம் இருக்கணும், 1 கிலோமீட்டருக்கு மேல இருக்கணும். சரிங்க. அங்கிட்டுதான் மாடை பிடிக்கணும். திடீர்னு வந்துருச்சு, நான் பாக்கல, மாடு ஓடிடுச்சுன்னு. பின்னாடியே துரத்தின்னு ஓடிட்டே இருக்கனே. போகும்போது அங்க ஒரு காலை கயிறு அடிக்காம நின்னுச்சுண்ணே. சரிங்க. அந்த காலை கருப்பனை பாஞ்சி, கருப்பனுக்கு இந்த வயர்ல ஒரு 4 தையல் போடுற மாதிரி ஆழமா பாஞ்சிருச்சுண்ணே. அன்னைக்கு உடனே போன் பண்ணோண்ணே. உடனே இந்த ரெஸ்கியூ டீம் இருப்பாங்கல்ல, ஜல்லிக்கட்டுனாலே அந்த காளைக்கு அடிபட்டுருச்சுன்னா ஒரு ரெஸ்கியூ டீம் இருப்பாங்க. அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண உடனே வந்துட்டாங்க. அதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வச்சிருக்காங்க, மாடு ஏத்தி கொண்டு போற அளவுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கணும். சரி. அந்த ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு உடனே அதுக்கான சிகிச்சையை பண்ணாங்கண்ணே. வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க அலங்காநல்லூர்ல. அங்க உடனே மயக்க மருந்து கொடுத்து தையல் போட்டு நல்லா சிறப்பா பண்ணி கொடுத்தாங்கண்ணே. சிறப்பா? ஆமாண்ணே. அதுல குறை சொல்ல முடியாதுண்ணே. ஆமா, அந்த ரெஸ்கியூ டீம் ரொம்ப அன்னைக்கு காயம் பட்டதும் ரொம்ப கோபமாயிட்டான், ரொம்ப கோபத்துல இருந்தான். அதனால மயக்க மருந்து கொடுத்து அப்புறம்தான் போட முடிஞ்சிச்சுண்ணே. அன்னைக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருந்துச்சு எங்களுக்கு. முதலையா கருப்பனுக்கு காயம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த ரெஸ்கியூ டீமுக்கு நான் இந்த வீடியோல ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா தெரிவிக்கலாம். கண்டிப்பா அவங்க அந்த அளவுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி கொடுத்து நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம இந்த வீடியோ மூலமா முன்னாடி தெரிவிச்சுக்கலாம். ரைட், ஓகே. பண்ணதுல திருமானூர் ஒரு ஊர்ல, திருமானூர் ஆடு ரொம்ப அன்னைக்கு ஒரு என்னைக்கு எந்த ஊர்லயும் பண்ணாத மாதிரி தலைய வச்சு நல்ல 2 பக்கமும் ஆட்டி, என்னைக்கு அந்த மாதிரி பண்ணதுல அழகா வெள்ளம் பாஞ்சிருச்சு, அழகா வந்துருச்சு. அன்னைக்கு சிறப்பான வெற்றி தான் திருமானூர்ல. கடைசி வரைக்கும் பழைய வடிகை மாதிரி. அன்னைக்கு திருமானூர் பாத்தீங்கன்னா ஒரு கால் ஃபுல்லா மண்ணு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ஊர்ல மாடு கேரண்டி பாக்கலாம். எந்த மாடு ரோடு தானே, அந்த ரோட்ல பேரிகார்டு விட்டு மறிச்சு ரோட்ல விடுவாங்க. அந்த ஊர் ஃபுல்லா மண்ணு நல்லா மணல். திருமானூர் வாடியில வர்ற மாடு எது நல்லா வரும், அதுல ரிசல்ட் பாக்கணும்னா திருமானூர் வாடி தானே. இப்பதான் கருப்பேன் ரொம்ப அமைதியா வரான், அப்பயும் விரட்டிட்டே வருவான். யாரு ராக்கெட் மாதிரினே இங்க அவுத்துட்டா அங்கிட்டு எங்கிட்டு எப்ப வரணும் வந்துட்டு 1 நிமிஷத்துல அங்க வந்துரும். நாங்க 2-3 மாட்டுக்கு முன்னாடி போன் அடிச்சு சொல்லிடுவோம், 5 மாட்டுல இருக்கு, மாப்பிள்ள கயிறு எடுத்து ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிடுங்க. நம்ம சொல்ல தேவையில்ல, மாடு அங்க பேர் அலௌன்ஸ் பண்ணா இவங்களுக்கு உடையபலை கருப்பன் காலை வருது அப்படின்னாவே தம்பி ரெடியா இறங்கினாலே முதல்ல எங்க ஆளையெல்லாம் பிடிக்க முடியாது. நாங்க எந்த ஒரு ஜல்லிக்கட்டுல நீங்களே பார்த்தாலே பாருங்க, நாங்க வரப்ப எல்லாம் ஒன்னாதான் வருவோம். நான் இந்த டீம் அண்ணன், நாங்க இந்த முக்கிய மாப்பிள்ள, இன்னும் 2 பசங்க கூட இருப்பாங்க. இந்த 2 மாப்பிள்ளையும் சாந்தகுமார் மாப்பிள்ளை 2 பேருமே கவுர் எடுத்துட்டு எங்க போறாங்க நேரா போயிடுவாங்க. பின்னாடி கரெக்டா கவுர் இருந்தாங்க, கலெக்ஷன் பாயிண்ட் போயிடுவாங்க எல்லா ஊர்லயும். பரவாயில்ல. மாடு சமீபத்துல நம்ம அண்ணனுக்கு கல்யாணம் நடந்ததுன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்க. நம்ம கூட பிறந்த அண்ணனுக்கு கல்யாணம் நடந்தது. சரிங்க. அதுல சிறப்பு விருந்தினர்னா நம்ம கருப்பன் தான். அதுக்கு செண்ட மேளம் வச்சு நம்ம ரோட்ல இருந்து மண்டபம் உள்ள ஸ்டேஜ் வரையும் மேல அடிச்சு யாரையும் நான் சிறப்பு விருந்தினர் அப்படி கொண்டு வரல. நம்ம கருப்பனை தான் மேல அடிச்சு அங்க இருந்து ஒரு தோரணையா புடிச்சிட்டு வந்தோம். அது கரெக்டா ஸ்டேஜுக்கு போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணிச்சு. எங்க வீட்டுக்கு வீட்டுல ஒரு மெம்பர் தான், குடும்ப மெம்பர் மாதிரி உறுப்பினர் தான் அவங்க. நம்ம வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்குது, நம்ம கருப்பம் இல்லாதியா கொண்டு போயிட்டு கல்யாணத்து பசங்க புடிச்சிட்டு வந்தாங்க.
குடிச்சிட்டு போயிட்டு உள்ள ஸ்டேஜ் வரையும் மேல போயிட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு பொண்ணு மாப்பிள்ள அண்ணன் அண்ணிலாம் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. ஒரு பொண்ணு மாப்பிள்ள ஆசீர்வாதம் பண்ணி கல்யாணத்துக்கு வந்தவங்க பொண்ணு மாப்பிள்ள கூட போட்டோ எடுக்கல, கருப்ப கூட தான் போட்டோ எடுத்தாங்க. ரொம்ப சுவாரஸ்யமா அந்த இடத்துல ஹைலைட் ஆயிட்டாப்டி. அப்படியே அங்க இருந்து அதாவது உள்ளே வரல, மெயின்லயே முன்னாடி மாடை கட்டினதும் வரவங்க எல்லாம் கல்யாண மாப்பிள்ளைய பொண்ணு மாப்பிள்ளை யாரும் பாக்கல, கருப்பனோட வந்து போட்டோ எடுத்தா. அதே அந்த அதுக்கப்புறம் தான் உள்ள போய் அவங்களோட அட்டெண்ட் பண்ணி திரும்ப வெளில ஃபர்ஸ்ட் இவரை தாண்டி தான் ஆமா இவரை தாண்டி தான் போய் அப்புறம் எல்லாருக்கும் போய் ஆசீர்வாதம் பண்ணாங்க. அந்த அளவுக்கு நல்லா பண்ணிட்டாப்ல. அதுதான் நம்ம குடும்பத்துல ஒரு நல்லதோ கெட்டதோ நம்ம கருப்பன் இருப்போம். அப்படி கருப்பன் தான். இந்த மூலம் வந்து எங்கன்னா ரோட்ல இருந்து மண்டபம் என்ட்ரன்ஸ் வெளில உள்ள இருக்குன்னா கல்யாண ஊர்வலத்துக்கு வச்சு பாத்திருப்பீங்க, கோயில் விசேஷத்துக்கு வச்சு பாத்திருப்பீங்க. நாங்க மாடை கொன்று போனோடனே கேரளா மூலம் வச்சு காளைய வந்து காளைக்காகவே சிறப்பு விருந்தினர் இவரு தான். நம்ம காளையும் வந்து சிறப்பு விருந்தினரா இருக்கிறதுக்காகவே நீங்க வந்து வரையும் கொண்டு போனோம், மண்டபம் வரைக்கும் அப்படியே சொல்லும் போது மேல தாளாங்க முழங்க வான வேடிக்கையோட போயிடாரு. போய் வந்து மணமக்களை வந்து ஆசிரியம் போயிருக்காரு. திருவிழா மாதிரி கொண்டு போனாங்க. அது ஸ்டேஜுக்கு கொண்டு போனோம்னா கல்யாணம் ஸ்டேஜுக்கு கொண்டு போறோம். அப்படியே எல்லாரும் பாக்குறாங்க, எல்லாரும் ஏன்டா கொண்டு வரீங்க புதுசா அவங்க நினைச்சு பாக்கல, எதிர்பார்க்காத உள்ள வருது. கொண்டு போய் ஸ்டேஜ்ல ஏத்தி போட்டோ எடுத்து எங்களுக்கு ஒரு ஆசை. நம்ம பேரை எல்லா ஊர்லயும் நிலைநாட்டுச்சு. நம்ம கற்பனை கொண்டு போயிட்டு நம்ம ஸ்டேஜ்ல ஏத்தி ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும், ஒரு மரியாதை செலுத்தணும். ஆமாண்ணா பரவாயில்ல இருக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க அந்த காலையை எவ்வளவு நேசிக்க எனக்கு நல்லா தெரியுது. வீடியோல இன்னைக்கு இறுதிக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு எங்க வந்திருந்தோம் பாத்தீங்கன்னா வந்து உடையார்பாளையம் கருப்பண்ண கட்டுத்தறிக்கு தான் வந்திருந்தோம். இன்னைக்கு இந்த காளையை பத்தி இன்னைக்கு வந்து அவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நிறைய வந்து இன்னைக்கு அண்ணா வந்து நம்மள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. மேலும் மேலும் வந்து இவருக்கு வந்து இந்த காளை வந்து நிறைய புகழை வாங்கி தரணும், இன்னும் நிறைய காளைகள் அண்ணன் வந்து வாங்கி வந்து இவருக்கும் இந்த ஊருக்கும் வந்து நிறைய புகழை வந்து வாங்கி தரணும்னு சொல்லிட்டு கோட்டியால்வேல் யூடியூப் சார்பாக வந்து நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஆனா உங்க கட்டுத்தறையை கூப்பிட்டு எனக்கு வந்து இன்னைக்கு இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப நன்றிண்ணே. எங்க கட்டுத்தறைக்கு வந்து உங்க நேரத்தையும் எங்களுக்கு செலவிட்டதுக்காக ரொம்ப நன்றிண்ணே. உங்க கட்டுத்தறி உங்க கோட்டியால் வேல் யூடியூப் சேனல் மூலியமா எங்களை எடுத்து போடுறதுக்கு, எங்களை வீடியோ எடுத்து உங்க சேனல்ல போடுறதுக்கு எங்க நண்பர்கள் சார்பாக எங்க ஊர் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்ண்ணே. உங்கள் கோட்டியால் வேல் சேனல் மென்மேலும் வளர எங்கள் நண்பர்கள் சார்பாக, எங்கள் கருப்பன் சார்பாக, எங்கள் உடையார்பாளையம் நண்பர்கள் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி. நம்ம மேலும் நம்ம நண்பர்கள் எல்லாம் நிறைய மாடு வளர்க்குறாங்க. சரிண்ணா, அவங்களையும் வீடியோ எடுக்குமாறு ரொம்ப கேட்டுக்கொள்கிறோம். எடுத்து போட என்னுடைய ஆசை, கண்டிப்பா செய்வோம். உங்க டீமுக்கு நன்றிண்ணா. நன்றி. உங்கள் வருகைக்கு எங்கள் சார்பாக நன்றிண்ணா. ஓகே, தேங்க்யூண்ணா.